ஹலோ கைஸ், சமீபத்தில் அமெரிக்கால பிரபலமா பேசின ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் பேக் டு தி நேசம் டாக்கீஸ். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்கால இண்டியானான்ற ஒரு மாகாணத்துல ஒரு அம்மா 3 சின்ன பசங்க, அந்த சின்ன பசங்களோட பாட்டின்னு மொத்தமா 5 பேரு ஒரு வீட்டை விலைக்கு வாங்கி அதுல குடி போறாங்க. அந்த 3 பசங்களோட அம்மா வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அந்த பசங்களோட பாட்டி அந்த வீட்டிலேயே தங்கி வீட்டை பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டிக்கு வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்ல இருந்து ஏதோ தப்பா இருக்குன்னு ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. அமானுஷ்யமா ஏதோ நடக்கிற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து உணர்ந்துகிட்டே இருக்காங்க. ஆனா இத மத்தவங்களுக்கு சொல்லி தேவையில்லாம பயமுடுத்த வேணாம், இது வெறும் பிரம்மையா இருக்கும் அப்படின்னு விட்டுட்டாங்க. இவங்க வீட்டுக்குள்ள குடியேறி வந்த கொஞ்ச நாள்லே வீட்டுக்கு முன்னாடி கருந்தேனீக்கள் கூடு கட்ட ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன வித்தியாசமா கூடு கட்டுதுன்னு அந்த தேனீக்களுக்குள்ள நெருப்பு வச்சிருக்காங்க. என்னதான் இவங்க மறுபடியும் நெருப்பு வச்சாலும் அது கூடு கட்டிக்கிட்டே தான் இருந்திருக்கு. இந்த சம்பவம் அந்த பாட்டிக்கு கொஞ்சம் அமானுஷ்யமா தான் தெரிஞ்சிருக்கு. இப்படி இந்த பாட்டி வீட்டுக்குள்ள தனியா இருக்கும்போது பேஸ்மெண்ட்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வந்துருக்கு. யாரும் நடக்கிற மாதிரி இருக்கு. பதறி போன அந்த பாட்டி பேஸ்மெண்ட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு உள்ள போய் பார்த்திருக்காங்க. ஒரு கருப்பு உருவம் அங்கிட்டு இங்கிட்டு நடமாடி இருக்கு. அதோட முகம் சரியா தெரியல. ஒரு சில நொடிகள்லயே அந்த உருவம் காணாம போயிருக்கு. இதனால பயத்தோட உச்சத்துக்கே போன இந்த பாட்டி அன்னைக்கு நைட்டு வந்த தான் பொண்ணு கிட்ட தான் பேஸ்மெண்ட்ல பார்த்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அவங்களும் இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா மறுநாள் வேலைக்கு போகணும்னால இந்த சம்பவத்தை அப்படியே போற போக்குல மறந்துடுறாங்க. எல்லாமே கொஞ்ச நாளைக்கு நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நைட்டு அம்மாவும் பாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த பசங்களோட ரூம்ல இருந்து சத்தம் கேக்குது. என்ன ஏதுன்னு பதறி போய் உள்ள போய் பாக்குறாங்க. இவங்களோட 12 வயசு பையன் அந்த இடத்துல மிதந்துகிட்டு இருக்கான். அவனை கத்தி கூப்பாடு போட்டு எழுப்பலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் எந்திக்க மாட்டான். பயந்து போன இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்துலயே அம்மாவும் பொண்ணும் வண்டி போட்டு கடவுளை நினைச்சு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல தூங்கிட்டு இருந்த 2வது பையன் எந்திக்கிறான். அவனோட கண்ணு முழுக்க கருப்பா இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கான். அப்ப மிதந்துக்கு இந்த பையன் திடீர்னு முழிச்சு ஒரு குரல்ல பேசுறான். உங்க எல்லாரையும் இந்த வீட்டுக்குள்ளே நான் கொல்ல போறேன் அப்படின்னு படுமோசமான ஒரு குரல்ல பேசிட்டு அந்த பையனும் மயங்கி விழுந்துறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லாருமே சாதாரணமாயிடுறாங்க. அந்த 3 பசங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் பயந்து போய் அந்த அம்மா என்ன பண்றாங்க, டாக்டருக்கு போன் பண்றாங்க. அந்த டாக்டர் உடனே வீட்டுக்கு கிளம்பி வராரு. அவர் கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே தடுத்து நிறுத்தி இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள போகாதீங்க, அந்த அம்மா சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க டாக்டரை எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அவர் எதையுமே காது கொடுத்து கேட்காம இந்த வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்காரு. இதனால உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த டாக்டருக்கு பின்னாடி கொஞ்ச நேரத்துல போலீஸும் வந்துடுறாங்க. அந்த 3 பசங்களும் ரொம்ப பயந்து போயிருக்கனால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு அந்த டாக்டர் சஜஸ்ட் பண்றாரு. 3 பேரையும் வெளியே கூட்டிட்டு போலான்னு போலீஸும் ட்ரை பண்றப்ப அந்த 3 பேருமே ரொம்ப படுமோசமான வித்தியாசமான குரல்ல கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே போலீஸே கொஞ்சம் பயந்துடுறாங்க. இருந்தாலும் அங்க இருக்கிற அந்த 3 பசங்களை சமாளிச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த நியூஸ் அமெரிக்கா முழுக்க பரவுது. மக்கள்லாம் ரொம்ப பிரபலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வீட்டுல 3 பசங்களுக்கு பேய் பிடிச்சு ரொம்ப பயங்கரமான சம்பவம் நடந்துச்சான் அப்படின்னு அமெரிக்கா முழுக்க வைரலா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த நியூஸை கேள்விப்பட்ட குழந்தைகள் நல சங்கத்தோட அதிகாரிகள் இந்த குழந்தைகளை கண்டிப்பா என்னன்னு பார்க்கணும் இந்த வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அப்ப அவங்களும் அந்த அமானுஷ்யமான காட்சியை பார்த்திருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெளிவா புரியல. போன 2 அதிகாரிகள் ஒரு அதிகாரி மட்டும் ரொம்ப தெளிவா இந்த ஒரு வரியை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு. அதுல ஒரு பையன் வீட்டுல இருக்கிற செவுத்துல பின்னாடி நோக்கி நடந்தான், அந்தரத்துல மிதந்தான்னு அடிச்சு சொல்றாரு. இந்த அமானுஷ்யமான சம்பவத்தை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? இது உண்மை நினைக்கிறீங்களா இல்ல கட்டுக்கதை நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான 100 வீடியோல மறுபடியும் வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.